வருந்துவண்ணின் மலர்பாதம் அவைகாண்பான் நாயடியேன் இருந்தும் நலம் மலர்புனையேன் ஏத்தேன் நாத்தலும் வேற பொருந்திய பொன்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் அத்தமியேன் மற்று என்னநான் ஆமாறே. புனைதல் என்றால் சூடுதல் என்று பொருள். ஏத்தல் என்றால் போற்றி நின்றல் என்று பொருள். குனித்தல் என்றால் வில் போல குவிதல் என்று பொருள். தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போமாக. உம்முடைய பெருமையான திருப்பாதங்களை கண்ட நான் எஜமானரின் காலடியில் கிடக்கும் நாய் போல ஆகிவிட்டதாக வருந்துகின்றேன். உனது திருப்பாதத்திற்கு பூக்களை சொரிந்தும் உமது திருமேனிக்கு பூமாலைகள் தொடுத்துச் சாற்றியும் அறியாதவனாய் நிற்கின்றேன். நாவில் தழும்பு உண்டாகும் வரையில் உம்மை பாடியும் நான் அறிந்தில்லனேன். பொன்னிறமாய் காணும் மேரு மலையை வில்லாய் வளைத்த பெருமானே, நீ எனக்கு அருளக்கூடிய பேரன்பு நிலையை கொடுக்காது போனால் நான் தனித்தவனாக ஆகி மிக்க துன்பத்தில் உழல்வேன் ஆவேன். வருத்தமுற்று நிற்பதை விட என்னால் ஆவது ஒன்றுமில்லை. அதாவது உம்மை நினைத்து வருத்தப்படுவதை தவிர என்னால் வேறு என்றும் செய்ய இயலாது என்பதை ஆசிரியர் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். பொன்னிறமாய் காணும் மேரு மலையை வில்லாய் வளைத்த பெருமானே, நீ எனக்கு அருளுடன் கூடிய பேரன்பு நிலையை கொடுக்காது போனால் நான் தனித்தவனாக ஆகி மிக்க துன்பத்தில் உழல்வேன் ஆவேன். வருத்தமுற்று நிற்பதை விட என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்கிறார். அதாவது சொல்கிறார் பாருங்க, பொன்னிறமாயிருக்கூட மேரு மலையை வில்லாய் வளைத்த பெருமானே, நீ எனக்கு அருளுடன் கூடிய பேரன்பு நிலை கொடுக்காது போனீங்கள் என்று சொன்னால், இறைவனாய் ஈசனே, எனக்கு நீங்கள் அருளுடன் கூடிய பேரன்பு நிலையை கொடுக்காது போனால் நான் தனித்தவனாகி, என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ என்னை அந்த பேரன்பை கொடுக்கலன்னா நான் தனித்தவனாகி மிக்க துன்பத்தில் உழல்வேன் ஆவேன். துன்பம் கூட சொல்லலை அவர், சாதாரண துன்பம் சொல்கிறார். மிக்க துன்பத்தில், பெரிய துன்பத்தில் மாட்டிக்கொண்டு உழல்வேன் ஆவேன். வருத்தமுற்று நிற்பதை விட என்னால் வேறு என்ன செய்ய முடியும் என்று ஆசிரியர் இவ்வாறாக இறைவனை பார்த்து இந்த பாடல் வரிகள் மூலமாக கேட்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் வரிகள் பாருங்கள். அவர் என்ன கேட்கவில்லை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை. அவர் என்ன கேட்பதெல்லாம், கேட்கக்கூடியெல்லாம் ஒன்றுதான். அதாவது நீ எனக்கு அருளுடன் கூடிய பேரன்பு நிலையை கொடுக்காது போனால் நான் தனித்தவனாகி மிக்க துன்பத்தில் உழல்வேன் ஆவேன். வருத்தமுற்று நிற்பதை விட என்னால்